அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். த ஹோலி மவுண்டன் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வார்த்தையை பல முறை நாம் கேட்டு இருக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால
உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல். யார் அவர்? அவர் தான் இயேசு சுவாமி, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரோட சுபாவத்தில் ஒன்று விசாரிக்கிறவர். அந்த விசாரிக்கிற குணம் ஒரு மேன்மையான ஒரு குணம் என்று சொல்லலாம். தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினால நம்ம கவலையெல்லாம் எங்கே வைக்கணுமா? அவரிடத்தில் வைத்து விட வேண்டும். அவர் மேலே எல்லாம் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கொஞ்சம் நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்கறது அல்ல, எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? அவரிடத்தில் வைத்து விட வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னுடைய காரியத்தை என்னன்னு கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் இந்த நாளில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒரு காரியத்தை நினைவில் வச்சுக்கோங்க, யார் நம்மளை விசாரிக்கலனாலும் நம்மை விசாரிக்க ஒரு தேவன் நமக்கு உண்டு. உங்களை விசாரிக்க ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால உங்களை கவலைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது நான் சொன்னபடி நமக்கு அந்த விசாரிக்கிற குணம் ரொம்ப மேன்மையான ஒரு குணம். அந்த சுபாவத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சின்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, அவ்வளோதான். அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் உடனே அதை என்ன பண்ணிடும்? ஒன்றுமில்லாமல் அந்த பாரமெல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சு போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். சில நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு ஃபைனான்ஷியலாக உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாகவும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சந்தோஷம் கட்டாய இருதயத்தில் உண்டாகும் இல்லையா? நமக்கும் சில பேர் விசாரிக்கும் போது எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு சொல்லும் போது பரவாயில்ல, நம்மளை விசாரிக்கவும் ஒருத்தர் இருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷம் இல்லையா? அநேக நேரத்தில் என்னோடய ஊழியத்தில் என்னோடய காரியத்தில் நான் பார்க்கும்போது சில சகோதரிகள் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், கரெக்டான நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சாப்பிட்டீங்களா சிஸ்டர், எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கும் போது என் மனசெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு அப்படிங்க. ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான். ஆகவே எல்லாருக்கும் நமக்கும் வேணும், நம்மை கொண்டும் கர்த்தர் மற்றவங்களை விசாரிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இது தேவனுடைய சுபாவமாய் இருக்கிறது. இங்கே பார்க்குறோம், நான் சொன்னது போல் நம்ம யாராவது நான் உங்களுக்கு ஏதாவது செய்யட்டுமா, இப்போ ஏசாமி பார்த்தீங்கன்னா விசாரித்து அப்படியே விட்டு விட மாட்டார். அடுத்து என்ன நம்ம கேட்பார்? நான் உனக்கு என்ன செய்யட்டும் இல்லையா? இப்போ ஒருத்தர் விசாரிக்கும் போது அவங்களோட தேவைகளோ அவங்களோட காரியங்களோ சொல்லும் போது, சரி நான் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு கேட்கும் போது நமக்கு நம்மளோட பேர்டன் நல்லா என்ன ஆகிடும்? அப்படியே குறைஞ்சி போயிட்ட மாதிரி ஒரு எல்லாம் சால்வ் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா? அதே தான் ஆண்டவரும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் அவர் விசாரிக்கிற விதம் இல்லையா? இது குறித்து நான் தியானிக்கும் போது, இந்த செய்தியை நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்கார தம்பியை நான் சந்தித்தோம். அவர் ஒரு பாஸ்டர், வாலிப பிள்ளை. அந்த தம்பி என்னிடத்தில் பேசும்போது சில ஊழியத்தை குறித்து அதான காரியங்களெல்லாம் எங்களை விசாரித்து கொண்டு இருந்தார். அப்போ ஒரு காரியம் சொன்னார், ஆண்டி நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும், நான் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்கள் ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் ஆண்டி உங்கள் ஊழியத்துக்கு ஹெல்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார்.
எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அவர் செய்கிறாரோ இல்லையோ அது வேற இது. ஆனால் அந்த வார்த்தை ஐ செட், தம்பி நீ இவ்வளோ தூரம் கேட்டதே எனக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அதே தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த நாளிலும் அவ்வளோ பெரிய தேவன், நம்ம விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், அதை உணர்வதே இல்லை இல்லையா? ஆனால் இந்த நாளில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். யாரும் நம்மளை விசாரிக்கலைன்னு கவலையே படாதீங்க. அவர் கர்த்தர் ஏசாமி உங்களை விசாரிக்கிற தேவனாய் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்களை விசாரித்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே பார்க்குறோம் வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46-47 நம்ம பர்த்திமேயு என்ற குருடனை குறித்து நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன வாசிக்கிறோன்னா, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது அங்கே பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். அப்போ இயேசுசாமி அந்த பக்கம் போகிறாரு. அவர் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இந்த காரியத்தை நம்ம நிறைய முறை நம்ம வாசிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், இயேசு அந்த வழியாய் கடந்து போகிறாருன்னு கேள்விப்பட்டு, இயேசு எங்கே கடந்து போயிட போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த சான்ஸு மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது அவரிடத்துல இருந்து நம்ம சுகத்தை, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போடுறான். அப்போ கூட இருக்கிற ஜனங்கள் ஸ்ரீஷர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அவனை அதட்டினார்களாம். சத்தம் போடாத, அவர் பிஸியாக போகிறாரு, அவரை தொந்தரவு பண்ணாதேன்ட்டு. ஆனால் இவன் என்ன செஞ்சா, சத்தம் போட்டவன் இன்னும் அதிக சத்தமாய் ஆண்டவரை கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. இப்போ பாருங்கள், அவரை சுற்றி எவ்வளோ ஜனங்க, எவ்வளோ சத்தம் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு குருடனுடைய சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு அவன் கூப்பிட்ட சத்தம், அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஏசாமி என்ன பண்ணாராம், அப்படியே நின்றாராம். நின்றுட்டு சொன்னார், அவனை இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு. இதை குறித்து நம்ம பார்க்குறோம், இயேசு யாரை அதட்டுனாரோ, யாரெல்லாம் அவனை அதட்டுனாங்களோ அவங்களே போய் கூப்பிட்றாங்க. இயேசு போதகர் உங்களை உன்னை கூப்பிட்றாரு. அப்போ அவர் கூப்பிடுறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிச்சை கேட்டு கொண்டு இருந்த அந்த பர்த்திமேயு என்ன பண்ணால், 50வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அந்த மேல் வஸ்திரன்றது அந்த தேசத்தில் பிச்சை எடுக்கிறவங்கெல்லாம் மேலே போட்டுக்கிற ஒரு வஸ்திரம். அதுதான் ஒரு அடையாளம், அவன் பிச்சைக்காரங்க கண்ணு தெரியாதவன் அப்படின்னு குருடன்றது. இயேசு உன்னை கூப்பிடுறாரு, உன்னை அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் என்னென்னா, மறுபடியும் இந்த பிச்சை எடுக்கிற அந்த வஸ்திரம், எனக்கு பிச்சைக்காரன்ற வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இந்த பிச்சை எடுப்பதற்கு இந்த வஸ்திரம் எனக்கு அடையாளமாக தேவையில்லை. ஏன்னா ஏசாமி என்னை வான்னு கூப்பிட்டுட்டார், நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாருன்னு ஒரு விசுவாசத்தோட அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். அங்கே ஏசாமிக்கிட்ட வந்த உடனே 51வது வசனத்தில் நான் பார்க்குறோம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அவனை முதல்ல அவனுக்கு என்ன தேவை, இதே ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும்னா, நிறைய பேர் நம்ம வழியிலெல்லாம் பார்ப்போம், எதனா சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க, இல்லை எதனா ஒரு காசு கேட்பாங்க, இல்லை எதனா சில பேர் என்ன கேட்பாங்க, எங்களுக்கு எதனா சாப்பிட வாங்கி கொடுங்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஏசாமிக்கிட்ட போய் என்ன கேட்டுக்கணும், எல்லோரும் என்ன நினச்சோம், பிச்சை கேட்க போகிறான்னு. ஆனால் அவன் என்ன எதிர்பார்க்குறான்னு ஆண்டவர் தெரிஞ்சு தான் தெரியும் அவனுக்கு என்ன தேவைன்னு. இருந்தாலும் ஆண்டவர் அவனை விசாரிக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அப்போ பாருங்கள், கர்த்தர் உடனே என்ன பண்ணுறார், அவங்க என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேணும்.
பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக அங்கே ஒரு மிராக்கிள் நடக்குது இல்லையா? இயேசு உன் விசுவாசத்தை பெரியதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவனை சுகமாக்குறார். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவன் பார்வை அடைகிறான். இந்த நாளிலும் கூட ஒரு வேளை மற்றவர்கள் அவனுக்கு பிச்சை கொடுத்திருப்பார்கள், தற்காலிகமாக உதவி செய்திருப்பார்கள் இல்லையா? டைம் பீயிங் ஹெல்ப்பு. ஆனால் இயேசு கிட்ட வரும்போது அவர் டைம் பீயிங் ஹெல்ப்பெல்லாம் கிடையாது. அதாவது என்ன சொல்கிறது, தீர்வு, நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு சில காரியத்தில் அவர் ஹெல்ப் பண்ணாருன்னா போதும், அவங்க ஹெல்ப் பண்ணான்னா போதும். ஆனால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது உங்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்குற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கால். இயேசுவை கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமென்னு கூப்பிட்டது போல் நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக நிற்பார். இதை தான் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 32:26 யாக்கோபு தேவனை நோக்கி போராடி ஜெபிக்கிறார். அப்போ போராடி ஜெபிக்கும்போது ஒரு காரியத்தை சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் இல்லையா? நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணாமல் நான் உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு உறுதியை பிடிச்சிக்கிட்டான். இந்த நாளிலும் கூட நாமும் கூட ஆண்டவரை பிடிச்சி கொண்டு உறுதியாக, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்காமல், என் தொழிலை ஆசீர்வதிக்காமல், என் பிள்ளைகள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்காமல், என் சரீரத்தில் சுகத்தை கொடுக்காமல் நான் உங்களை போக விடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்துல இரக்கத்துக்காக கெஞ்சி அவரை பற்றி கொள்ளும்பொழுது, அவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட எரேமியா 33:3 வேதம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் அவரை கூப்பிடும்போது நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். அதை குறித்து நாம் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அவர் நமக்கு விசாரித்து நமக்கு நன்மை செய்வதைப் போல நாமும் அவரை ஒரு காரியத்தை கேட்க வேண்டும் என்று ஆவியானவரின் இருதயத்தில் ஒரு காரியத்தை போட்டார். அதாவது அவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ரோமர் 8:32 பார்க்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்ததினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எதை கேட்டாலும் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? கட்டாயம் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாமும் என்ன பண்ணோம்? அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா? ஆவியானவர் என் மனசில் அதை தான் போட்டார். அன்று அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சவுலை கர்த்தர் சந்தித்த போது, கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்ட பிறகு அந்த சவுல் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம், பவுல் என்ன கேட்குற, தேவன் அவனை சந்திக்கிறார், தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், அவர் தேவன் என்று அவன் அறிந்து கொண்ட பிறகு, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்ன கேட்குற? ஆண்டவர் எவ்வளோ அவரை சந்தித்தார், அவர் தான் தேவன் என்று வெளிப்படுத்தின பிறகு அடுத்த கேள்வி சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? நாம் நன்மையை பெற்ற நாம் தேவனிடத்தில் எவ்வளோ நன்மைகளை பெற்று இருக்கிறோம். ஆனால் அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவர் நமக்காக ஜீவனே சிலுவையில் கொடுத்தார். ஆனால் இந்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அங்கே சவுல் அழகாக கேட்குறார், ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர்? அப்போ ஆண்டவர் அதை எதிர்பார்த்துக்க சவுல்கிட்ட பாருங்கள், அந்த 15ஆவது வசனத்தில் கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு அனனியா கிட்ட சொல்கிறாரு. அனனியா சொல்கிறாரு, ஐயோ அவன் எவ்வளோ மோசமான ஆண்டவர். அவருக்கு ஆண்டவர்கிட்டே சொல்கிறாரு, அவன் கிறிஸ்தவங்களெல்லாம் கொலை பண்ணவனாச்சே, அவன் ரொம்ப தீமை செய்கிறவனாச்சே, அவனை போய் நீங்கள் சந்திக்க சொல்கிறீங்கன்னு.
அப்போது சவுலை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதை அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். கர்த்தர் நம்மையும் கூட ஏன் நம்மளை விடுதலை ஆக்குறார்? எதற்காக நமக்கு நன்மை செய்கிறார்? ஏதோ நம்ம வாங்கி அதெல்லாம் அனுபவித்து அமைதியாக இருப்பதற்காக அல்ல, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவருக்கு சாட்சியாய் இருக்க. கர்த்தர் மற்றவர்களுக்கு நம்மை ஒரு ஆசீர்வாதமாக வைக்கும்படிக்கு தான் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நன்மையை பெற்ற நாம் தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், நமக்கும் செய்வார். அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் நம்மையும் ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் சோர்ந்து போய் பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நன்மையை பெற்ற பிறகு அவருக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே எங்களால் பணத்தினாலோ இல்லை எங்களுடைய பலத்தினாலோ உதவி செய்ய முடியாவிட்டாலும் அப்பா, எங்கள் ஜபத்தினாலே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே எங்களால் தாங்க முடியும் ஆண்டவரே, அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்க முடியும் அப்பா. அந்த கிருபையை இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஒருவேளை பணத்தினால் எங்களுக்கு உதவி செய்ய இயலாமல் போனாலும், இல்லை ஃபிசிக்கலாக ஆண்டவரை அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய இயலாமல் போனாலும், ஜபத்திலே உதவி செய்ய, ஜபத்திலே தாங்கும்படிக்கு விசாரித்து அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அதே போல் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சவுல் உம்மை பார்த்து கேட்டது போல, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டது போல ஆண்டவரே உம்முடைய இடத்துல நன்மை பெற்ற நாங்களும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் செய்யும்படிக்கு அப்பா நீர் எங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. அந்த நோக்கமும் திட்டமும் எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதன்படி என்னை கொண்டு நீ செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் நம் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துவார். நல்ல தகப்பனே அப்பா, இந்த நாளிலே அப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் விசாரித்து நன்மையை செய்து அவர்கள் அப்பா உமக்காக காரியங்களை செய்யும்படிக்கு ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you all.